திமுக அரசால் கிடப்பில் போடப்பட்ட அதிமுகவின் கனவு திட்டமான நடந்தாய் வாழி காவேரி திட்டத்தை தற்போதைய தாவேக அரசு மத்திய அரசின் துணையோடு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது பற்றிய விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் தாவேக அரசிடம் வலியுறுத்தக்கூடிய விஷயம் என்னென்ன விவரிக்கலாம்? தமிழக விவசாயிகளுடைய பயனளிக்கக்கூடிய வகையில் அதிமுக ஆட்சி காலத்தில் வடிவமைக்கப்பட்ட நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் என்று தமிழக வெற்றி கழக அரசை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். 2019ஆம் ஆண்டு தமிழகத்தில் காவிரி ஆறு மற்றும் அதன் துணை ஆறுகளை புத்துயிர் பெற செய்யும் நோக்கத்தோடு இந்த திட்டமானது வடிவமைக்கப்பட்டது. இதற்காக மத்திய அரசும் ஒப்புதல் அளித்திருந்த நிலையில கடந்த திமுக ஆட்சியில இந்த திட்டம் எந்த விதமான செயல்பாடும் இல்லாமல் கிடப்பில் போடப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி தற்போது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில வாகைச்சாவடால் அடிப்பது, ரீல்ஸ் விடுவது, குதிரை பேரம் நடத்தி ஆட்சியை காப்பாற்ற முயல்வது போன்ற தகுதித்த வேலைகளை எல்லாம் கைவிட்டுவிட்டு விவசாயிகள் பெருமக்களுக்கு குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக செயல்படுத்துமாறு தமிழக வெற்றி கழக அரசை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.